வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய தாக்கம் அப்படின்றது தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுது. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போதைய கள நிலவரத்தை பதிவு செய்வதற்காக செய்தியிலிருந்து சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நியூஸ் 18 செய்தியாளர்கள் கள விவரங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. சில இடங்களில் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கடல் உள்வாங்கிய இடத்துல பார்க்கிறோம். சீற்றத்துடன் காணக்கூடிய இடங்களை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக காற்றின் வேகம் எப்படி இருக்கும்? இன்னும் புயலாக வலுப்பெறுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? நிச்சயமாக நந்தா, வங்கக்கடலில் அந்த உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சுமார் 2 நாட்களாக வடக்கு வடமேற்கு திசையிலேயே இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளை எல்லாம் தாண்டி தற்பொழுது தமிழ்நாட்டு கடலோர பகுதியை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வரைபடத்தை தான் தற்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைபடத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுவடையும் அப்படின்னு தற்பொழுது தெரிவிச்சிருக்கிறாங்க. 27ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு அது புயலாக வலுவடையும். புயலாக வலுவடையும் போது அந்த கடலுக்குள்ளாகவே 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதனுடைய திசையும் வடக்கு வடமேற்கு திசையிலேயே மெல்ல 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 நகர்ந்து சென்னை புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 30ஆம் தேதி 2 நாட்கள் புயலாகவே பயணித்து கரையை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அதுக்கப்புறம் தான் கரையை வந்து கடக்கும் அப்படின்றதையும் மிக தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பெங்கால் புயலாக வலுவடைய இருக்கிறது, உருமாற இருக்கிறது அப்படின்றதையும் இந்த புகைப்படம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. 27ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு 35 KT அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த காற்றினுடைய வேகத்தை தான் வந்து 35 KT அப்படின்னு குறிக்கிறாங்க. 35 KT அப்படின்றது வந்து 68லிருந்து 91 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றத வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது வந்து வடக்கு வடமேற்கு திசையில் தான் வந்து நகரும். இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது புயலாக உருமாறி விட்டதா அப்படின்ற அறிவிப்பு தொடர்ந்து அதை கண்காணித்து 1 மணி நேரத்திற்குள்ளாகவோ 2 மணி நேரத்திற்கு அடுத்துதான் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடுவார்கள். அந்த வகையில் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி 5:30 மணிக்கு உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது புயலாக உருமாறியதற்கு பிறகு காற்றினுடைய வேகம் அதிகரித்ததற்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் என்ன மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும், குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்களில் மட்டும்தான் மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்றத தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்களோடு நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இது வந்து இன்னும் சற்று நேரத்தில் புயலாக வலுவடையும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும்போதே டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழையை கொடுத்துருக்கு, ரெட் அலர்ட் எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது புயலாக உருமாறியதற்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் புயலாக உருமாறியதற்கு பிறகும் என்ன வேறுபாடை நம்மால உணர முடியும் அப்படின்றத உங்களுடைய கணிப்பு என்ன சார்? கண்டிப்பாக, அதாவது புயலாக உருவான பிறகு அதோட வழித்தடம் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டும். தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கூடிய வழித்தடம் உத்தேசமானதுதான். ஆனால் இந்த அளவிற்கு போய் ஒரு லாங் பென் போட்டு அது திரும்புங்கிறதுக்கு உறுதி கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நெருங்கி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு லாங் பென் போட்டு திரும்பினால் இப்போ டெல்டாவில் இப்போ அதாவது இப்படி திரும்பினால் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்றைக்கு இந்த இரவுக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். மழை நாளை பகலிலே கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் மீண்டும் லாங்பன் போட்டு திரும்பி நெருங்கி வரும் பொழுது நாளை மாலையிலிருந்து டெல்டாவிலும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் டெல்டா சென்னை உட்பட நாளை மாலையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும். அது அப்படியே படிப்படியா அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நெருங்கி வந்து செயலிழந்து அது 30ஆம் தேதி இரவு கரை கடக்கும். ஆனால் நம்முடைய ஆய்வுப்படி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும் பொழுது இப்பொழுதைக்கு இந்த பெய்து கொண்டிருக்கூடிய மழை, இந்த காற்றானது அதாவது பரந்த வடிவத்திலே இருக்கிறது.
அதாவது தீவிரமடையும் பொழுது சற்று சுருங்கி உயரம் அதிகரிக்கும். அதாவது பரந்த மேகம், இப்ப தூத்துக்குடி மாவட்டம், திருச்சி எல்லாம் தூறலை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மேகங்கள் சுருங்கி டெல்டாவின் கரையோர பகுதியில் மட்டுமே அது மழை பொழிவை, தூறல் பொழிவை கொடுக்கும் வகையில அது சுருங்கி நெருங்கி வந்துவிடும். அப்போ அதுக்கு பிறகு நெருங்கி வந்தால்தான் மழை பொழிவை கொடுக்கும், அங்கிருந்தபடியே மழை பொழிவை கொடுக்காது. பரந்த மேகம் சுருங்கி உயர்ந்து விடும் என்பதனால. அப்ப நெருங்கி வருவது வழித்தடத்தை பொறுத்துதான் அமையும். அது அந்த வழித்தடம் என்றால் நாளை மாலை வழித்தடம் மழை பொழிவு தொடங்கும். ஆனால் கொஞ்சம் நெருங்கி வருவதற்கு நாளை காலை மாற்றம் அடைவதற்கு இவர்கள் மாற்றம் செய்து வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நெருங்கினால் நாளை மாலையே மீண்டும் டெல்டாவிற்கு மழைப்பொழிவு தொடங்கும். சென்னைக்கும் நாளை மாலையே மழைப்பொழிவு தொடங்கும். அதிலிருந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தீவிரமாக. இது கரையை நெருங்கும் பொழுது, செயலிழக்கும் பொழுது எப்படி சுருங்கியதோ செயலிழக்கும் போது மீண்டும் பரவலாகும். அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும். அதாவது இப்ப நேற்றைக்கு சென்னைக்கு மழைப்பொழிவு கிடைத்தது, டெல்டாவுக்கு கிடைச்சது, உள் மாவட்டங்களுக்கு கிடைச்சது, தென் மாவட்டங்களுக்கு கிடைச்சது, கன்னியாகுமரி கூட கொடுத்தது. இப்பொழுது அது கொடுக்காமல் சுருங்கிவிடும். நாளை மீண்டும் இது செயலிழக்கும் பொழுது எல்லா உள் மாவட்டங்களுக்கும், தெற்கு ஆந்திராவோட அதாவது நெல்லூர் வரைக்கும், ஆந்திர பிரதேசத்தோட எல்லை பழவேற்காடு வரைக்கும், சென்னைக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும், குறிப்பாக டெல்டா வடகடலோரம் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே நாளை தொடங்கக்கூடிய மழை டெல்டாவை விட வடக்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா காற்றோட சுழற்சி வீச்சு திருவள்ளூர் மாவட்டத்திலும், சென்னையிலும், செங்கல்பட்டிலும், விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கும் என்பதனால இனிமேல் வரக்கூடிய அடுத்து தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று இடைவெளி கொடுத்து தொடங்கின மழைப்பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி, உள்ளே பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வரைக்கும், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர், வேலூர் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் டெல்டா மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி, கடலூர் கடலோரம் மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மற்றும் தென் மாவட்டங்களுக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேரளா எல்லையோர வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இது கரை கடக்கும் போது கொஞ்சம் காற்றோட மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் செயலிழந்து கரை கடக்கும் என்பதனால பெரிய அளவிலே காற்று இருக்காது. சுமார் ஒரு 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்றோட கரை கடக்கும். ஆனால் செயலிழந்ததற்கு முன்பு கரையோக்கே நெருங்கி செயலிழக்கும் என்பதனால புயலாக இருக்கும் வரை கடற்கரைகளுக்கு ஓரத்துல, அதாவது கடலோர பகுதிகளில் தரைக்காற்று கடல் நோக்கி போகும். அதனால புயல் அச்சம் வேண்டாம். தரைக்காற்று கடல் நோக்கி போகும். ஆனால் புயல் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து கிடக்கும். சாதாரண காற்று என்பதை மட்டும் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆனால் கரை நிகழ்ந்து செயலிழக்கும் பொழுது மழைப்பொழிவு பரவலாக்கும். வடகோடி மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே நிறைய மழைப்பொழிவை பெறும். நிச்சயமா சார். இந்த புயல், ஃபெங்காட் புயல் உருவானதற்கு பிறகு சுமார் 2 நாட்கள் நம்ம தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு இணையாக பயணிக்க இருக்கிறது. அதற்கு பிறகுதான் படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நம்ம சென்னை, புதுச்சேரியை ஒட்டி அது நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கடலோர மாவட்டத்திற்கும் அந்த புயல் பயணிக்கக்கூடிய பாதையுமே கிட்டத்தட்ட மிக குறைவான தூரம் தான், 150 கிலோமீட்டர்லேருந்து தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க கண் பகுதி. அது 2 நாட்கள் பயணிப்பதன் காரணமாக அந்த கடலோர மாவட்டங்கள் அனைத்திலையுமே அந்த 2 நாட்களுமே மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது நிகழ்வு ஒரு இடம் இருக்கும். அதாவது ஒரு புயல் சுழலும் பொழுது எல்லா இடத்துலையும் மழை பொழியாது. இப்ப பாருங்க, நேற்றைக்கு இலங்கைக்கு கிழக்கே இருந்துச்சு. ஆனால் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இல்ல. இரு காற்று இணைவு, வெப்ப குளிர் நீராவி எங்க இணைகிறதோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போல கடல்ல அப்படியே இணைந்திருக்கும். ரெண்டும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணையும் இடத்துல மழைப்பொழிவு ஏற்படும். அதனால பெரும்பாலும் அது தொலைவில் இருக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம், அதாவது டெல்டா மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் கொடுக்கும். கரையை நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் மழைப்பொழிவை விட வடக்கே கூடுதலாக கொடுக்கும். ஏன்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் அலை கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவியை இடைமறித்து அங்கேயே குளிர்வித்து விடும். தப்பித்து வரக்கூடிய கொஞ்சம் நீராவி மட்டும்தான் தெற்கே கொடுக்கும். ஆக தெற்கே அளவில் குறைந்த மழையும் வடக்கே அளவில் கூடிய மழைப்பொழிவுமாக இருக்கும். அதாவது கடலூருக்கு வடக்கே நிறைய மழையும் கடலூருக்கு தெற்கே அளவில் குறைந்த மழைப்பொழிவும் இருக்கும். பிறகு கரையை நெருங்கி செயலிழக்கும் பொழுது அது இருகாற்று இணைவு என்பது எல்லா மாவட்டங்களும் கிடைக்கும். அதாவது சென்னை ஏறியது அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக சேலம் வரும், திருச்சி வரும், ராமநாதபுரம் வரைக்கும் இருகாற்று இணைவு கிடைக்கும் என்பதனால பிறகு மழைப்பொழிவு பரவலாகும். பிறகு மழை உள்ளே கடந்து போகும் பொழுது அது எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு பெரிய வட்ட வடிவத்தில் ஒரு விட்டம் அதிகமான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும் என்பதனால அது மேற்கு காற்று
மேற்கு காற்று வரும், அரபிக்கடலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று வரும், தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று வரும். அப்ப தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக காற்று குவிதல் எங்கே இருக்கிறதோ, இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆரம்ப கட்டத்துல டெல்டா, வட தமிழ்நாடு, போக போக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அப்புறம் போக போக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் என்று இருக்கும். அப்படித்தான் இருக்கும். நிச்சயமா சார். வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணையும் இடத்துல அது மெல்ல மெல்ல மேக கூட்டங்களை நிலப்பரப்பை நோக்கி நகர்த்தும். அப்பொழுதுதான் மழைப்பொழிவு இருக்கும். அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு சில நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து இது 5:30 மணிக்கு புயலாக வலுவடைந்து 2 தினங்கள் வர இருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி வர இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விழுந்து கரையை கடக்கும் அப்படின்றத தான் நம்மால மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நந்தா, இனி உங்களிடம். தொடர்ச்சியாக வானிலை நிலவரம் தொடர்பான விவரங்களை பார்த்துட்டு வரும். தொடர்ச்சியாக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் மீண்டும் அவரோட பேசலாம். சார், வலுவிழக்கிறது அப்படின்றத இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, காற்றின் குவியல், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காற்றின் குவியல் பரவலாக்கப்படுது. அதனால மேகக்கூட்டங்கள் பரவலாக எல்லா இடங்களுக்கும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கும் பறந்து போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது ஒரு புயல்னா கண் பகுதி சின்னதா இருக்கும். அப்போ காற்று, இரு காற்று இணைவு மையத்துல இருக்கும். மையத்துல அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். பரவலாக்கும் பொழுது, அதாவது செயலெடுக்கும் பொழுது அந்த கண் பகுதி என்பது, அதாவது தாழ்வு பகுதியானா கண் இருக்காது. ஒரு வெற்றிட குறைந்த அழுத்த பகுதி என்பது மத்தியில காற்று, குறைந்த அழுத்த பகுதியில காற்று நுழையாது. அந்த குறைந்த அழுத்த பகுதியை சுற்றி காற்று வரும். அப்ப சுற்றி வரும் பொழுது 4 திசையிலிருந்தும் அந்த சுழற்சிக்குள் காற்று நுழையும். பொதுவாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்ப நீராவி, கொஞ்சம் குளிர்ச்சியும் இருக்கும். கொஞ்சம் வெப்ப நீராவியை சுமந்து வருவது. வட இந்தியாவிலிருந்து இப்ப சென்னைக்கு குளிரை கொடுத்து கொண்டிருப்பது குளிர் நீராவி. புயல் ஈழ்ப்பதன் காரணமாக குளிர்காற்றை சென்னை வழியாக அது கடலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்துல தான் இந்த குளிர்காற்றும் இந்த வெப்ப நீராவியும் சந்தித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. அதே போல பெரிதாகும் பொழுது வேற பகுதியிலிருந்து வரும். அரபிக்கடல் பகுதியிலிருந்தும் இரு காற்று வரும். அரபிக்கடலிருந்து குளிர்காற்று வரும். அதாவது குஜராத் பகுதியிலிருந்து கடல்ல இறங்கி அப்படியே அரபிக்கடல் பகுதி வழியாக பாலக்காட்டு, கணவாய் வழியாக நுழையும் பொழுது அப்போ வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் சந்திக்கும். தெற்கிலிருந்து வெப்ப நீராவி வரும், கிழக்கிலிருந்து நீராவி வரும் பொழுது அதுவும் சந்திக்கும். இரு நீராவிகள் சந்திக்கும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது பரவலாகும் பொழுது, அதோட விட்டம் அதிகரிக்கும் பொழுது வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காற்றுகள், இரு காற்று இணைவு சந்திப்பு ஏற்படும். ஒண்ணுமே இல்லைன்னா எங்காவது இடத்துல வெப்பமடையும் காற்று கூட மரங்களால் குளிர்வித்து மழைப்பொழிவு கொடுக்கும். அப்படியெல்லாம் கூட இருக்கும். இரு காற்று இணைவு எங்கே நடைபெறுகிறதோ அங்கே மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் பரவலாகும் பொழுது, செயலிழக்கும் பொழுது இருக்கக்கூடிய மேகங்கள் களைவதே எப்படின்னா, களையும் பொழுதும் தொடர்ந்து மேக உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கும், விரிவடைந்து கொண்டே இருக்கும். அந்த விரிவடைந்த இடத்திலேயும் மேக உற்பத்திகள் நடந்து கொண்டே இருக்கும். மழைப்பொழிவுகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். மேகங்கள் மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் நம்ம சொல்லணும். இன்னும் சற்று நேரத்தில் புயல் உருவாகக்கூடிய ஒரு சூழல்ல வானிலை நிலவரம் தொடர்பாக எளிய முறையில் விளக்கம் தந்தமைக்கு நன்றி திரு செல்வகுமார். தொடர்ந்து அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது